தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு உயர்ந்த நோக்கத்தை சுமந்து கொண்டு இந்த மண்ணில் ஒரு மாற்றத்திற்கான மகத்தான அரசியல் புரட்சியை முன்னெடுத்து வருகிறோம். உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் எப்படி ஆட்சி நிர்வாக முறை, எப்படி கல்வி, மருத்துவம், மின் உற்பத்தி, விநியோகம், போக்குவரத்து, வேலைவாய்ப்பு, மக்களின் பாதுகாப்பு, இதெல்லாம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். சின்ன சின்ன நாடுகள் ஒரு சில வளங்களை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படி தன்னிறைவு அடைந்து நிறைவாக வாழ்கிறது, வளர்கிறது, தன் நாட்டு மக்களுக்கு எப்படி கல்வியை கொடுக்கிறது, மருத்துவத்தை கொடுக்கிறது, குடிநீரை கொடுக்கிறது, மின்சாரத்தை கொடுக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கிறோம். மற்ற நாடுகளின் சாலை கட்டமைப்பு, போக்குவரத்து கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் ஏன் நம்முடைய நாட்டில் அதுபோல ஒரு ஆட்சி முறை, ஒரு நிர்வாகம் ஏன் இவ்வளவு காலமாக அது உருவாகவில்லை? ஆனால் இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்கள் எல்லாம் அந்த நாடுகளுக்கு சென்று வருகிறார்கள். அந்நிய முதலீடை ஈர்க்கிறோம் என்கிற பெயரில் இதில் எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்கிறார்கள். பிரதமரிலிருந்து நாட்டின் முதல்வர்களிலிருந்து எல்லாருமே எல்லா நாடுகளையும் சுற்றி பார்க்கிறார்கள். அங்கெல்லாம் மழைநீர், கழிவு நீரை எப்படி வெளியேற்றுகிறார்கள், அங்கெல்லாம் இந்த குப்பைகளை, திடக்கழிவை எப்படி மேலாண்மை செய்கிறார்கள், அங்கெல்லாம் சாலைகள் எவ்வளவு தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது. ஒரு சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் நம் நாட்டு இளைஞர்களுக்கு எப்படி வேலை கொடுக்கிறது. சோலைவனமாக இருக்கிற நம் நாட்டில் இருந்து அரபு நாடு பாலைவனத்திற்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏன் வருகிறது? ஏன் வருகிறது? இப்ப இந்த மாநிலத்திலேயே, நம்முடைய மாநிலத்திலேயே 1.5 கோடி வட இந்தியன் வந்து வேலை செய்கிற அளவிற்கு வேலை வாய்ப்பு இருக்கும் போது அப்ப வேலையற்ற நிலை ஏன் வருகிறது? ஏன் வருகிறது?
வேலை இல்லை. சரி, அப்ப 1.5 கோடி வட இந்திய இளைஞன் வட இந்தியர்கள் இங்கே வருகிறார்களே, அவர்களுக்கு எப்படி வேலை இருக்கிறது? எப்படி? இவன் நுட்பமாக நம்மை உழைப்பில் இருந்து வெளியேற்றுகிறார்கள், உழைக்காமல் இருக்க பழக்குகிறார்கள். 1000, 500, 2000, 5000, 10,000 தருகிறோம், இலவசமாக பொருட்கள் தருகிறோம், அரிசி தருகிறோம், பருப்பு தருகிறோம், வாக்குக்கு பணம் தருகிறோம். எந்த வேலை செய்தாலும் இழிவு என்று கற்பிக்கிறார்கள். தேநீர் கடையா இழிவு, கம்பி கட்டுவதா இழிவு, கொத்தனார் வேலையா இழிவு, ஆடு மாடு மேய்ப்பதா ஐயோ அவமானம், வேளாண்மை செய்வதா அது படிக்காதவன் செய்வது. இப்படி எந்த வேலையும் செய்வது இழிவு என்று கற்பித்து கற்பித்து உழைப்பை விட்டு வெளியேற்றுகிறார்கள். எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்று நமது மக்களுக்கு கற்பிக்க தவறிவிட்டார்கள். அதனால் எல்லா வளங்கள் இருந்தும், அளப்பெரிய ஆற்றல், மனித ஆற்றல் எல்லாம் இருந்தும் நம் நாடு ஏழ்மை வறுமையில் இருக்கிறது என்றால் காரணம் அதுதான். இவ்வளவு வளங்கள் இருந்தும், இவ்வளவு வருவாய் பெருக்கம், வரி வருவாய் பெருக்கம் இருந்தும், எல்லாம் இருந்தும் 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார்கள் என்றால், பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு உறங்கச் செல்கிறார்கள் என்றால் என்னவாக இருக்கும்? பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் படித்துவிட்டு வேலையின்றி அலைகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? நீர்வளம் இருக்கிறது, கடல் இருக்கிறது, மலை இருக்கிறது, காடு இருக்கிறது, நிலவளம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பிறகு ஏன் பஞ்சம் இருக்கிறது? ஏன் பசி இருக்கிறது நாட்டில்? அதற்கு காரணம் என் அன்பு சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, ஊழல் லஞ்சம் தான். ஊழல் லஞ்சமே நிர்வாகமானால் அந்த நாட்டில் பசி பஞ்சம் தவிர, வேலையின்மை ஏழ்மை வறுமையை தவிர வேற எதுவும் மிஞ்சாது. எல்லாம் வருவாய் இருக்கிறது. இப்ப இப்படி கேளுங்க, சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் நாடெங்கிலும் இத்தனை மாநிலங்களில் 29 மாநிலம் இருக்கு, 8 ஒன்றிய பிரதேசம் இருக்கு. இந்த எல்லா நிலங்களில் இருந்தும் வருகிற இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியால் வருகிற வருவாய் பெருக்கம் எவ்வளவு? யார் சொல்லுவாத? யார் சொல்லுவார்? எவ்வளவு வருவாய் வருகிறது? அந்த வருவாய் என்னவாக மக்களுக்கு நலத்திட்டமாக திரும்பி போகிறது? ஏதாவது ஒன்றுமில்லை. இங்கிருந்து போன பாராளுமன்ற உறுப்பினரும் கேட்கறதும் இல்லை, ஆளுகிற கட்சியும் சொல்லுவதும் இல்லை. எப்படி இது போக நேரடி வரி, மறைமுக வரி, இவ்வளவு வரிகளை எடுத்துக்கொண்டு போய் அப்புறம் 196 லட்சம் கோடி இந்திய கடன், 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன். எப்படி இது? இவர்கள் வளர்ச்சி என்று எதை காட்டுவார்கள் என்றால், இந்த நாட்டில் தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி என்று காட்டுவார்கள். அதானியும் அம்பானியும் உலக பணக்காரர்களில் 3வது 4வது இடத்திலே, 5வது 6வது இடத்திலே இருக்கிறார்கள் என்று பேசுவார்கள். ஆனால் வளர்ச்சி என்று எது என்ன? முதன்மை சாலையிலே, தேசிய நெடுஞ்சாலையிலே நீங்கள் செல்கிற போது சாலை பளபளப்பாக இருக்கும், விரைந்து செல்வீர்கள். 2 புறமும் உயர்ந்த கண்ணாடி மாளிகைகள், இது மாதிரி உயர்ந்து இருக்கும் பளபளக்கும் மாளிகைகள். பார்க்கும்போது நாடு வளர்ந்து இருக்கிறது என்று தெரியும். அந்த மாளிகைக்கு பின்னாடி போனால் இடிஞ்ச குடிசையும், ஒட்டிய வயிறும், பஞ்சடைஞ்ச கண்களோடும் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் இருப்பார்கள். இதுதான் நிலை. இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி இப்படிதான். நீங்கள் பட்டினி கிடந்து செத்து போனால் கட்டையில் எரிக்கிறதை விட்டுவிட்டு கரண்டில் எரிக்கிறது வளர்ச்சி. நான் போட்டு காட்டுறேன் பாரு, எது வளர்ச்சி. பிச்சைக்காரன் டெல்லியில ஒரு அம்மாட்ட போய் பிச்சை கேட்கிறான். அந்த அம்மா கேஷ் நகிங்குது, ஒன்லி கார்டுன்னு சொல்லுது. அவன் கதவை தட்டி கேட்கிறான், கண்ணாடி இறக்கி அந்த அம்மா சொல்லுது, காசு இல்லை, கேஷ் நகி, ஒன்லி கார்டு, நோ ப்ராப்ளம் என்று ஒரு பை வச்சிருக்கான், சோல்னா பை. அதுலேருந்து ஸ்வைப் மிஷின் எடுத்து நீட்டுறான், இதில் அட்டையை இதில் திரையை விடுங்கிறான். அந்த அம்மா அப்படி கிழிச்சு விட்டு சிரிக்குது. பிச்சைக்காரன் ஸ்வைப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறத வளர்ச்சின்னு காட்டுது. நாம கனவு காண்ற வளர்ச்சி எது? பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும்னு நினைக்கிறோம்.
ரெண்டுக்கு எங்க இருக்கு பாருங்க. நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலைக்கு போராடிய பகத்சிங் சொல்றான், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியான்றான். விடுதலை பெற்று அவன் இறந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் விடுதலை வந்துச்சு. விடுதலை அடைஞ்சு 80 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 100 ஆண்டத்தோட நெருங்கி கொண்டிருக்கோம். ஆனாலும் இந்த முழக்கத்திற்கான தேவை அப்படியே இருக்கு. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் மட்டும் பல லட்சக்கணக்கான, தமிழ்நாடு தேர்வாணையத்தில் மட்டும் தேர்வு எழுதி வேலைக்காக காத்திருக்க இளைஞர்கள் 70 லட்சம் பேர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை 4000 கொடுக்கிறோம், 2000 கொடுக்கிறோம், 3000 கொடுக்கிறோம். அட பைத்தியக்காரா, அந்த காசை வச்சு அவனுக்கு நிலையான வருவாய் கிடைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் வளர்ச்சி, அதுதான் ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை சிந்திக்கிற தலைவர்களை நாம் தேர்வு செய்வதில்லை. நம்மை இலவசங்களையும் வெற்று அறிவிப்புகளை கொடுத்து ஏமாற்றுகிற ஆட்சியாளர்களை தொடர்ந்து தேர்வு செய்கிறோம். அதான் பிரச்சனை. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்க வேண்டும்? இப்ப நம்ம இந்த நாட்டை எப்படி கட்டமைக்கிறது? சிறந்த நாடா? கல்வியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். கல்வியில் இருந்தால் சமூக ஒழுக்கம், சமூக மேம்பாடு எல்லாம் கட்டமைக்கப்பட வேண்டியது கல்வியிலிருந்து தான். ஆனால் இங்கே கல்வி மிகப்பெரிய வியாபார பொருளாக, லாபம் குவிக்கும் சந்தையாக மாறிவிட்டதால் பெரும் பொருள் செலவு என் நாட்டு மக்களுக்கு, பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பது பெரிய சுமையாக இருக்கிறது. அடுத்தது மருத்துவத்திற்கு செலவு செய்வது பெரிய சுமையாக இருக்கிறது. பல லட்சக்கணக்கான கட்டணங்கள். உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவங்கள் அதிக லாபம் குவிக்கிற ஒரு தொழிற்சாலையாக மாறிவிட்டதால் சேவை என்பது செத்து போய்விடுகிறது. அதனால பெரிய பொருள் செலவு. இங்கே எது சேவை? கல்வி. தன் நாட்டு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பது, அறிவை கொடுப்பது சேவை. தன் நாட்டு மக்களுக்கு நல்ல மருத்துவத்தை கொடுப்பது சேவை. தன் நாட்டு மக்களுக்கு நல்ல குடிநீரை கொடுப்பது சேவை. தன் நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டியது சேவை. அது அரசின் பொறுப்பு. பயணிக்க நல்ல பாதையும் நல்ல போக்குவரத்தும் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, சேவை. ஆனால் இது எல்லாம் தனியாருடைய லாப தேவைக்கு ஒதுக்கியாச்சு. கல்வி தனியாரிடம், மருத்துவம் தனியாரிடம், போக்குவரத்து தனியாரிடம், மருத்துவமனை எல்லாம், தண்ணீர் விநியோகம் தனியார். அப்போலோ, கின்லே, மினரல் என்று அக்கோஃபனா இந்த முதலாளிகள். மின் உற்பத்தி தனியாரிடம் இருந்து இவர்கள் வாங்கி நமக்கு கொடுப்பார்கள். எல்லாம் தனியார் முதலாளிகிட்ட இருக்கு. அரசு கிட்ட என்ன இருக்கு? டாஸ்மார்க் மட்டும் இருக்கு. சாராய கடையை மட்டும் அரசு நடத்தும். எப்படிப்பட்ட அரசை கட்டமைக்கிறோம்? மக்களை குடிக்க வச்சு கொல்லுற அரசை, நாட்டை சீர்கெடுக்கிற அரசை, அப்படிப்பட்ட தலைமையை நம்ம தேர்வு செய்யறோம். ஒரு தடவை இரு தடவை இல்லை, தொடர்ந்து பலமுறை தேர்வு செய்து கொண்டே இருக்கும். ஆனா எல்லாருமே சொல்றோம் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, இதை மாத்தணுங்கிறோம். இப்ப யார் அவங்களுக்கு வாக்கு செலுத்துறது? எல்லா இடங்களிலும் பிரச்சனை. என் முன்னாடி நிற்கிற என் சொந்தங்கள் இல்லை, என் பேச்சை கேட்கிற யாராவது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லுங்கள். இந்த நாட்டில் வாழுகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்ல முடியுமா? குடிக்க நீர் சரியாக கிடைக்கிறதா? தடையற்ற மின்சாரம் கிடைக்கிறதா? பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கிறதா? படித்தால் வேலை கிடைக்கிறதா? ஏதாவது சொல்லுங்கள். எல்லாருமே வீதியில் நின்று போராடுகிறார்கள். வீதியில் நிற்பவன் கொலைகாரனோ, திருடனோ, கொள்ளைக்காரனோ அல்ல. அறிவை கற்பிக்கிற ஆசிரியன், உயிரை காக்கிற மருத்துவன், போக்குவரத்து தொழிலாளர், உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் குடிமகன், துப்புரவு பணியாளன், செவிலியர்கள், மீனவர்கள் எல்லாரும் வீதியில் நிற்கிறான், போராடுறான். இந்த பிரச்சனைகளை எப்படி பாருங்க. இவ்வளவு பிரச்சனைகளை தந்தவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வர முடியுது எப்படி? எல்லாருமே போராடும் போது கோவப்படுறாங்க, ஆட்சிக்கு எதிராக கத்துறாங்க, முழக்கமிடுறாங்க. ஆனால் திருப்பி அதே கட்சி ஆட்சிக்கு வருது. அது எப்படி? அப்ப எந்த இடத்தில் சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு. அதைத்தான் ஆபிரகாம் லிங்கன் சொல்றான். ஒரு ஆட்சியாளன்
தவறான ஆட்சியை செய்தால், அநீதியான ஆட்சியை செய்தால், கொடுமையான ஆட்சியை செய்தால் ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பல்ல. அது அவன் குற்றம் மட்டுமல்ல, அவனை அந்த ஆட்சியில் அமரச் செய்த மக்கள் தான் குற்றவாளிகள், அவர்களும் பொறுப்புங்கிறார். அப்ப இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாமும் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஏனால் பிரச்சனைகளை தந்தவர்களுக்கே திரும்ப திரும்ப வாக்கை செலுத்தி நாம் வெல்ல வைப்பதுதான் பெரிய குற்றம், சமூக குற்றம், தேச துரோக குற்றம். அது வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை எவ்வளவு தூரம் பாதிக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்களும் அறிவார்ந்த எனது பெற்றோர்களும் என் தம்பி தங்கைகளும் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த தேர்தலை சாதி, மதம், சாராயம், பணம், திரை கவர்ச்சி, இதை எல்லாவற்றையும் இந்த மயக்கங்களிலிருந்து வெளியே வந்து ஆய்ந்து அறிந்து தெளிந்து எது சரியானது. என் அன்பு சொந்தங்களிடத்தில் சொல்லுவேன், எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். எது சரியானது? எது ஒன்றிலும் நீங்கள் நல்லதைத்தான் தேர்வு செய்வீர்கள், சரியானதைத்தான் தேர்வு செய்வீர்கள். உங்கள் மகனுக்கு பெண் பார்க்க போனால் நல்ல பெண், பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனால் நல்ல மாப்பிள்ளை, உடை எடுக்க போனால் நல்ல உடை, நகை வாங்க போனால் நல்ல நகை, உணவு உண்ண போனால் நல்ல உணவு, எல்லாவற்றையும் நல்லது. அலைபேசியா, செல்போனா நல்லது, புதுசு, எல்லாவற்றிலும் புதிது ஒன்றை, சிறந்த ஒன்றை, நல்ல ஒன்றை தேடி 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 தேர்வு செய்கிற என் மக்கள் 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற இந்த நாட்டையே ஒப்படைக்கிறோம். இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தையே அவரிடம் ஒப்படைக்கிறோம். அது எப்படிப்பட்ட தலைவனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை என் அன்பு சொந்தங்கள் ஆய்ந்து அறிந்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டும். இந்த தேர்தலிலே இவர்களை விட்டால் வேறு வழி இல்லை, இவர்களை விட்டால் வேறு வழி இல்லை என்று பேசுவதை தயவு செய்து நிறுத்துங்கள். நீங்களே வழியாக மாறுங்கள். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு வழியாக, நாங்களே பாதையை தேடாமல் நாங்களே புதிய பாதையை உருவாக்கி பயணித்து வருகிறோம் 15 ஆண்டுகளாக. அது 10 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலிலே, தேர்தல் களத்திலே. ஏனென்றால் நமக்கு இருக்கிற வீழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, உரிமை இழந்த மக்களுக்கு இருக்கிற கடைசி விடுதலை அரசியல் விடுதலை தான், வேறு வழி இல்லை. அதனால்தான் இந்த தேர்தல் களத்திலே உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து நிற்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் வளர்ந்து 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 நிற்கிறோம். முதல் தேர்தலில் 2016 4.5 லட்சம் வாக்கு, 1.1 தான். அப்படி 1.1 4.5 லட்சம் கட்சி வாக்கை வாங்கின ஒரு கட்சி உயிரோடு இருந்ததே இல்லை. உலக வரலாற்றில், இந்திய துணைக்கண்ட வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லை. 1.1 வாக்கை வைத்த கட்சி வளர்ந்ததே இல்லை. சிதைந்து அழிந்திருக்கும், கட்சி கலைஞ்சிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கூட்டணி வச்சு கரைஞ்சிருக்கும். ஆனால் உங்கள் பிள்ளைகள் மறுபடியும் தனித்து 2019 இந்திய நாட்டை யார் ஆள்வது என்ற போட்டியிலே பங்கு பெற்றோம். 18 லட்சம், எதுவும் இல்லை. பெரிய பெரிய அமைச்சர்கள் மகனோ மந்திரி மகனோ கிடையாது. சாதாரண பிள்ளைகள் 30 லட்சம் வாக்கை இந்த எளிய பிள்ளைகளுக்கு தந்து என் மக்கள் திமுக, அதிமுகவுக்கு அடுத்து 3வது பெரிய கட்சியாக வளர்த்தார்கள். திருப்பி 24 நின்றோம். புதிதாக ஒரு சின்னத்தை தந்தார்கள். எங்கள் சின்னம் என்னவென்றே என் மக்களுக்கு தெரியாத போது மைக் சின்னத்தை கொடுத்தார்கள். கொண்டு போய் கத்தி கத்தி சேர்த்தோம். 3வது 4வது பெட்டியிலே எங்கள் சின்னம் இருந்தது. அதிலே தேடி இந்த எளிய பிள்ளைகளுக்கு 36 லட்சம் வாக்குகளை செலுத்தி தனித்த அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக 8.5 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை உயர்த்தியது என் மக்கள் தான். இப்போது என் சின்னத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் பெட்டியிலேயே எங்களுடைய விவசாயி சின்னம் இருக்கு. முதல் பெட்டியிலே வைக்கக்கூடிய நிலைமையை தந்தது என் சொந்தங்கள் தான், என் பெற்றோர்கள் தான், என் தம்பி தங்கைகள் தான். இப்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தாலே விவசாயி அங்க இருப்பான். வாக்கு செலுத்தும் போது சாப்பிட்டு தான் போவீங்க. சாப்பாடை அது இட்லியோ தோசையோ பொங்கலோ ஏதோ ஒன்று குனிஞ்சு பாருங்க. இந்த தட்டுக்கு இந்த பொங்கல் எப்படி வந்துச்சு, இட்லி தோசை எப்படி வந்துச்சு, தந்தவன் யாருன்னு யோசிங்க. அரிசி கடையில் வாங்கணும், உளுந்து பருப்பு கடையில் வாங்கணும்னு சொல்லக்கூடாது. கடைக்கு யார் தந்தது? கடைக்கு காய்கறியை, அரிசி பருப்பை யார் தந்தது? அது விவசாயி தான். எதுக்கு தலை குனிஞ்சு சாப்பிட்றோம்? உணவை தந்தவனுக்கு நன்றி செலுத்தத்தான். ஒரு தடவை பாருங்க, உப்பிட்டவரை உள்ளளவும் நினைங்கிறான். இப்போ உணவிட்டவனை உயிரா நினைக்க ஒரு தடவை நினைங்க.
அவனுக்கு நன்றின்னுங்கிற எண்ணத்தை கொண்டுகிட்டு வாக்குச்சாவடிக்கு வாக்ககத்துக்கு போங்க. உங்கள் நன்றி அந்த எண்ணத்தில் உள்ளவன் முதல் பெட்டியில் எங்கள் சின்னமாக இருப்பான், விவசாயியாக இருப்பான். அப்படியே பாருங்க, வாக்கை செலுத்த போகும்போது என்னுடைய பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர்கள், உங்கள் பிள்ளைகளை பேரன் பேத்திகளை பார்த்து விட்டு செல்லுங்கள். முகத்தை எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினால் நம் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல குடிநீர், படித்த கல்விக்கேற்ற வேலை, பெண் பிள்ளைகள் பத்திரமாக வெளியில் சென்று வீட்டுக்கு திரும்புகிற பாதுகாப்பு, எந்த சின்னத்துக்கு போட்டால் ஓட்டு போடுவதற்கு முன்னாடி கண்ணை மூடி உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் முகத்தை ஒரு தடவை நினைவுபடுத்தி பாருங்க. அப்புறம் உதயசூரியனுக்கு போட்டால் தான் நல்லா இருக்குன்னா அங்கே போடுங்க, ரெட்டலைக்கு போட்டால் தான் நல்லா இருக்குன்னா அங்கே போடுங்க. இல்ல விவசாயிக்கு போட்டாத்தான் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும் என்று தோன்றினால் விவசாயி சின்னத்திற்கு போடுங்க. எண்ணத்தை மாற்றுங்கள், சின்னத்தையும் மாற்றுங்கள். தொடர்ந்து தொடர்ந்து உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். இரட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், என் மக்கள் நீங்கள் தோற்றீர்கள். கை சின்னத்திற்கு போற்றீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். தாமரை சின்னத்திற்கு போற்றீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். அதனால் என் அன்பு சொந்தங்கள், ஆராய்ந்து தெளிந்து சிந்திக்கணும். எந்த வாக்கு நம் மொழியை, நம் இனத்தை, நம் மண்ணை, நம் மக்களை, நலத்தை, காட்டை, மேட்டை, நீரை காக்கும் என்பதை யோசித்து பார்த்து மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்கள். இந்த தீய ஆட்சி முறையை தீ வைத்து கொளுத்துங்கள். அதைத்தான் உங்கள் அன்பு பிள்ளை அன்போடு வேண்டுகிறேன். இங்கே பெரம்பூரிலே போட்டியிடுகிற என் ஆர்வீர் இளவன் முதுநிலை சமூகப்பணிக்கு முதுநிலை சமூகப்பணி படித்த என் தம்பி வெற்றி தமிழன் அவர்களுக்கு நீங்கள் விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும், உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். இங்கே திருவிக்கா நகரிலே போட்டியிடுகிற என் ஆர்வீர் தம்பி, என் அன்பு தம்பி பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கை செலுத்தி நீங்கள் அவரை வெற்றி பெற செய்யுங்கள். நீங்களும் வெற்றி பெறுங்கள். மாற்றத்திற்கான எண்ணத்தை உங்களிலிருந்து தொடங்குங்கள். மாற்றத்திற்கான சின்னம் விவசாயி என்ற எண்ணத்தை எல்லோருக்கும் கடத்துங்கள். இந்த வாய்ப்பு ஒன்றுதான் நமக்கு வரலாறு தந்திருக்கிறது. இது ஒன்றுதான் அரிய வாய்ப்பு. இதில் இருந்துதான் இந்த நாட்டின் அடுத்த 5 ஆண்டு கால எதிர்காலம் தீர்மானிக்கப்பட போகிறது. உங்கள் ஒற்றை விரலில்தான் இந்த மாற்றத்தை உருவாக்கப் போகிறீர்கள் என்ற புரிதலோடு வாக்ககத்துக்கு செல்லுங்கள். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தம்பி வெற்றி தமிழனும் என் தம்பி ஜெகதீஷ சந்தரும் வெல்க வெல்க வெல்க. வணக்கம். நாம் தமிழர். மிளகாப்பொடி